2005ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான கிரைம் பேஸ் திரைப்படம்தான் பண்டி ஆர் பாவ்லி. இந்த படத்தின் மோசடி கதைகளத்தால் ஈர்க்கப்பட்டு டெல்லியில் உள்ள பலரையும் ஏமாற்றி பணம் பறித்து வந்தவர்கள்தான் இந்த காதல் ஜோடி. சிபிஐ அதிகாரிகள் போல நடித்து வசதியானவர்களிடம் கைவரிசை காட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி? டெல்லியைச் சேர்ந்த இக்ரா என்ற பெண் ஷாப்பூர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்தார். சோசியல் மீடியா மூலம் சகோதரி என கூறி மெசேஜ் அனுப்பிய மன்சூர் என்பவரிடம் சிறிது காலம் பேசிய பின்னர் ஒரு கட்டத்தில் தான் அவரிடம் நெருங்கி பழகியதாகவும் அதன் மூலம் தன்னுடைய குடும்பம் மற்றும் பிசினஸ் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரித்த அந்த நபர் ஒரு நாள் தன்னை சிபிஐ அதிகாரி என கூறி மெகா மோசடியில் ஈடுபட்டதாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். தன்னுடைய காதலி ரோசியுடன் சேர்ந்து போலியான அடையாள அட்டைகளை காட்டி பிசினஸ் லாபத்தில் பங்கு வேண்டும் என்றும் இல்லை என்றால் சுங்கத்துறையினரிடம் மாட்டி விடுவோம் என கூறியும் மிரட்டியதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் 5 லட்சம் ரூபாயை மிரட்டி பறித்த ஜோடி கூடுதலாக பணம் கேட்டு இக்ராவிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றனர். கணவருக்கு தெரியாமல் பணம் கொடுத்த பெண்ணிடம் கூடுதலாக பணம் கேட்டதால் வேறு வழியின்றி வீட்டில் தெரியப்படுத்தி இருக்கிறார். உடனே இக்ராவின் குடும்பத்தினர் அந்த ஜோடியை அழைத்து பேச அவர்கள் செல்போன் எண்ணை பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். அப்போதுதான் இவர்கள் மோசடி குறிவிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் சென்றிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் தனிப்படை அமைத்த டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் மோசடியில் ஈடுபட்ட ஜோடியை பிடிப்பதற்கு களமிறங்கினர். பணம் அனுப்பிய வங்கி கணக்கு விவரங்களை ட்ராக் செய்து இறுதியாக பிஜ்னூரைச் சேர்ந்த மன்சூர் அகமது என்பவரை தூக்கினர். இந்த மன்சூர் அகமது டெல்லியில் உள்ள பிரபல சலூன் கடையில் பணியாற்றி வந்திருக்கிறார். அவரது காதலியான ரோசி தையல் கடையில் வேலை பார்த்தவர். பட்டதாரிகளான இருவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வருவதுடன் ஆடம்பர செலவுக்கு பணம் தேவை என்பதால் வசதி படைத்தவர்களை குறிவைத்து சிபிஐ அதிகாரி என கூறி ஏமாற்றி நேக்காக பணம் பறித்து வந்திருக்கின்றனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து செல்போன்கள், பல்வேறு வங்கி கணக்குகளின் டெபிட் கார்டுகள், போலி அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இதுவரை 20க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் பணத்தை இப்படி வசூல் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் நடத்தப்படும் தொடர் விசாரணையில் மோசடி ஜோடி குறித்த மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம். சோசியல் மீடியாவில் அறிமுகமில்லாத நபர்களை நம்பி தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.